வாபஸ் வாங்கிய இபிஎஸ், டிடிவியிடம் ஏற்பட்ட மனமாற்றம், அதிமுக இணைந்த கைகள், ஓபிஎஸ் வருவாரா என்பதை பற்றி பதிவில் பார்க்கலாம். அதிமுக பாஜக கூட்டணி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் டிடிவி தினகரனுக்கு எதிரான வழக்கை எடப்பாடி பழனிசாமி திரும்பப் பெற்றுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பேச்சு பொருளாகியுள்ளது. தமிழகத்தில் முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா மறைந்த பிறகு அதிமுக ஆட்டம் காணத் தொடங்கியது. அதிமுகவிலிருந்து டிடிவி தினகரன் பிரிந்து சென்று அமமுக என்ற கட்சியை ஒரு பக்கம் தொடங்க, மறுபக்கம் எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் இடையே மோதல் எழுந்தது. தற்போது அதிமுகவிலிருந்து விலக்கப்பட்ட ஓபிஎஸ், அதிமுக உரிமை மீட்பு குழு என்று தனியாக செயல்பட்டு வருகிறார். எடப்பாடி பழனிசாமி அதிகாரப்பூர்வ அதிமுகவை தொடர்ந்து நிர்வாகம் செய்து பொதுச் செயலாளராக தொடர்ந்து வருகிறார். தற்போது அமமுகவும் ஓபிஎஸ்ஸின் அதிமுக உரிமை மீட்பு குழுவும் பாஜகவின் கூட்டணியில்தான் உள்ளன. சமீபத்தில் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இணைந்தது. மும்மனையில் மோதிக்கொள்ளும் மூவரும் ஒரே கூட்டணியில் இருப்பது என்ன வினோதமான விளைவுகளை உருவாக்கும் என கேள்விகள் எழுந்துள்ள நிலையில், இதுகுறித்து சென்னை வந்த அமித்ஷா 3 பேரிடம் தனித்தனியாக பேசி அறிவுரைகள் அளித்துள்ளார். தேர்தல் முடியும் வரை ஓபிஎஸ், இபிஎஸ், டிடிவி தினகரன் ஒருவரையொருவர் தாக்கி பேசிக் கொள்ளப் போவதில்லை என ஏகமனதாக முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பேசிக் கொள்ளப்படுகிறது. முன்னதாக அதிமுகவின் சின்னத்தை பயன்படுத்துவது தொடர்பாக டிடிவி தினகரன் மீது இபிஎஸ், ஓபிஎஸ் வழக்கு தொடர்ந்திருந்தனர். கடந்த 2019ஆம் ஆண்டில் தொடரப்பட்ட இந்த வழக்கு சமீபத்தில் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது அதிமுக தரப்பிலிருந்து வழக்கு வாபஸ் பெறப்பட்டுள்ளதாம். இதற்கு டிடிவி தரப்பும் சம்மதிக்க அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. அதிமுக தொண்டர்கள் உண்மையான அம்மா விசுவாசிகள், அமமுகவுக்கு வர வேண்டும் என பேசிக் கொண்டிருந்தவர் பேச்சிலும் தற்போது மாற்றம் தென்பட தொடங்கியுள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பேசிக் கொள்ளப்படுகிறது. நேற்று கூட ஒரு பேட்டியில் பேசிய போது டிடிவி தினகரன், திமுகவை வீழ்த்த தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் வலுப்பெற வேண்டும், அம்மாவின் தொண்டர்கள் ஒரே கூட்டணியில் இணைய வேண்டும், அதுதான் இப்போது நடந்து வருகிறது, எல்லோரையும் ஆதரித்து செல்வோம் என பேசியுள்ளார். இதனால் அடுத்தடுத்து தேர்தல் நெருக்கத்தில் நடைபெறும் கூட்டணிகள், கட்சிகள், மாநாடுகளில் ஒரே மேடையில் 3 தோன்றினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என பேசிக் கொள்ளப்படுகிறது. தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்.